பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். உன் தங்கச்சியை பண்ணியிருந்தா சும்மா இருந்திருப்பியா? இல்லை உன் அக்காவை பண்ணியிருந்தப்போ சும்மா இருந்திருப்பியா? இல்லை உன் பொண்டாட்டியை பண்ணியிருந்தா சும்மா இருந்திருப்பியா? இதெல்லாம் காரணம் சொல்லி தான் விட்டுருப்பியா? உங்களுக்கு சிலர் கல்யாணம் ஆகலை, வயசு 28லேருந்து 35 தான் இருக்கு, இன்னும் பிறக்கவே இல்லை, வயசுக்கே வரல, எல்லாம் சொல்லலாம். மகனுக்கு கல்யாணம் பண்ணி மாமியாராக இருக்கிற இந்த அம்மா வந்து அந்த மீட்டிங்கில் வந்து அட்டன் பண்ணுது. பாதி மீட்டிங்கில் இருந்துருச்சு, 25 பேர் உட்காந்துருக்காரு. அவர் என்னையே பார்க்குறாரு. அப்புறம் தான் ஒரு மாதிரி ஷாக் ஆகி ஆடுவார். எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது, ஏதோ ஒரு காரணத்தினா அவங்க என் மேலே பொள்ளாச்சி அட்டாக் பாய்ஸ்னு வாட்ஸ்அப் குரூப் வச்சு அதில் வீடியோலாம் ஷேர் பண்ணிட்டு வந்துருக்காங்க. வீடியோ வந்து உண்மையான வீடியோங்கிறது இருந்ததுன்னா யார் கற்பழிச்சாங்கிறதே தெரியாமல் தெருவில் போகிறவரெல்லாம் பார்த்து நீ கற்பழிச்சான்னு கேட்டுக்கிட்டு இருப்போம். ஒரு சீரியலை அந்த சீரியலில் காட்டுறாங்க. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது. பெண்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என் பையன் யார் தெரியுமா, 10 பேர்த்த கற்பழிச்சவனு கூட சொல்லலாம். அது பெருமையாக சொல்கிற அளவுக்கு ஒரு தலைவர் சொன்னார் இல்லையா, 7 முறை கருச்சதவை செய்திருக்கேன். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நக்கீரன் அம்பலப்படுத்திய பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் இன்னைக்கு தீர்ப்பு வெளியாகிருக்கு. இதில் குற்றவாளிகள் 9 பேருக்கு சாகுமுறை ஆயுள் தண்டனையும், பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 85 லட்சம் நிதியுதவி செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக திராவிட இயக்க சிந்தனையாளர் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள்ட்ட நம்ம பேசலாம். சார் வணக்கம். முதல்ல இந்த தீர்ப்பை எப்படி சார் பார்க்குறீங்க? எப்படியோ தீர்ப்பு வந்துருச்சு. நான் ரொம்ப யோசனையாக இருந்தது. ஏன்னா அந்த குற்றம் சாட்ட நபர்கள்லாம் ரொம்ப செல்வாக்கான மனிதர்கள். அதனால் சமீப காலமாக நம்ம பார்க்குற பார்வையெல்லாம் பார்த்தா தீர்ப்புகள்லாம் கொஞ்சம் நமக்கு நீதிமன்றங்கள் மேலே நமக்கு இருந்த நம்பிக்கைகள்லாம் கொஞ்சம் தளர்ந்துக்கிட்டே வந்தது. ஆனால் இப்போ சமீப காலமாக ஒரு வருஷமாகவே வந்து நீதிமன்றங்கள் மறுபடியும் மக்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக மாறிட்டு வரதை நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் பார்க்கும்போது தீர்ப்பு வந்து வரவேற்க தகுந்தது. எதிர்த்தரப்பில் ஹைகோர்ட்டுக்கு போவாங்க, கண்டிப்பாக போவாங்க, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. கண்டிப்பாக போவாங்க. ஏன்னா அவங்க செல்வாக்கான மனிதர்கள். சுப்ரீம் கோர்ட்டு போவாங்க, உலக கோர்ட்டுக்கே போவோம். இப்போ ட்ரம்ப்புக்கிட்டே கூட மத்தியஸ்தத்துக்கு போனாலும் போகலாம், சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில் நடக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் ட்ரம்ப்பு தானே முடிவு எடுக்கிறாரு, அவர்கிட்ட கூட போய் கேட்கலாம். அதனால் கண்டிப்பாக போவாங்க, அவங்க செல்வாக்கான மனிதர்கள். அப்போ இந்த தீர்ப்பினுடைய தாக்கம்ங்கிறது உயர்நீதிமன்றத்திலோ உச்சநீதிமன்றத்திலோ எப்படி எதிரொலிக்கும் சார்? தெரியாது. அங்கே யார் எந்த நீதிபதிக்கிட்ட போகுது, அங்கே யார் இருக்காங்கிறது தெரியாது. சில டெக்னிக்கல் மேட்டர்ஸ் எல்லாம் சொல்லி கூட அவங்க தப்பிக்க முடியும். இப்போயே சொல்கிறாங்க, எங்கள் அப்பா அம்மாவுக்கு சுகர் இருக்குது, வயசாகிடுச்சு, நாங்கள் தான் பார்த்துக்கணும், எங்களுக்கு சிலர் கல்யாணம் ஆகலை, வயசு 28லேருந்து 35 தான் இருக்குது, இப்படிலாம் வாதம் வச்சாங்க. எல்லாம் வைக்கலாம். இன்னும் பிறக்கவே இல்லை, இன்னும் வயசுக்கே வரல, எல்லாம் சொல்லலாம். உன் தங்கச்சியை பண்ணியிருந்தா சும்மா இருந்திருப்பியா? இல்லை உன் அக்காவை பண்ணியிருந்தப்போ சும்மா இருந்திருப்பியா? இல்லை உன் பொண்டாட்டியை பண்ணியிருந்தா சும்மா இருந்திருப்பியா? இதெல்லாம் காரணம் சொல்லி தான் விட்டுருப்பியா? அதெல்லாம் அந்த இது மாதிரியான வாதத்தை வைக்கிற வக்கீலுங்களை ஒதுக்கணும். அவ்வளோதான் நம்ம சொல்லணும். இப்போ இதில் வந்து இந்த 8 பெண்கள் சாட்சி சொன்னதே ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது, துணிஞ்சு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு. இந்த வழக்கு ஹைகோர்ட்டுக்கு போனால் மீண்டும் அங்கேயும் மறு விசாரணைக்கு உட்படுத்தப்படுவாங்களா? இதில் வந்து நம்ம ஆணுடைய பார்வையில் பார்க்கும்போது ஏன் மறு விசாரணை வைக்கக்கூடாது? ஒரு ஆணை வந்து சர்வசாதாரணமாக குற்றம் சாட்டிடலாங்க. நாங்கள் என்ன மாதிரி ஆளுங்களை நான்லாம் ஒரு தடவை பாதிக்கப்பட்டேன். என்னோட ஒர்க் பண்ணுற ஒரு டாக்டர் வந்து எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி நான் சொன்ன பதில் தான் அது வேறு மாதிரி மாறிச்சு. அது அப்புறம் தான் கேஸே மாறிச்சு. அது என்னன்னா, முதல் முறை அது பொண்ணு, அந்த பொண்ணு சின்ன பொண்ணு, நானும் சின்ன பையன். அப்போ தான் நான் சர்வீஸில் சேர்ந்துருக்கிறேன். எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. இந்த பொண்ணு வந்து என்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிடுச்சு. அப்போ போஸ்ட் கிராஜுவேட் பண்ணிகிட்டு இருக்குது, கூட அசிஸ்டண்ட்டாக இருக்குது. எங்களுடைய துறை தலைவி வந்து கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க. போனேன். என்ன அந்த பொண்ணு நீ ரொம்ப டீஸ் பண்ணுறதா சொல்லிச்சு. மேடம் நான் அந்த பக்கம் போகிறது கூட, அவங்க லேடி சைடில் இருக்கிறாங்க, நான் ஜென்ஸ் சைடில் இருக்கிறேன், நான் போகிறது கூட இல்லை, நான் பார்க்க கூட இல்லை, எப்படி மேடம் அப்படின்னேன். உடனே இந்த பொண்ணு ஓன்னு அழுதுச்சு. அப்புறம் பல விஷயங்கள் கேட்டதுக்கு பிறகு பொண்ணு மேலே தான் மிஸ்டேக்குன்னு தெரிஞ்சு அதை அப்படியே கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. நான் அதை பெருசுப்படுத்தலை, விட்டுட்டேன். ஒரு 15 வருஷம் கழித்து நான் ஒரு ஜாயிண்ட் டைரக்டராக எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டிலேருந்து ஒரு மீட்டிங் நடத்துகிறேன். அந்த மீட்டிங்க்கு பையனுக்கு கல்யாணம் பண்ணி மகனுக்கு கல்யாணம் பண்ணி மாமியாராக இருக்கிற இந்த அம்மா வந்து அந்த மீட்டிங்கில் வந்து அட்டன் பண்ணுது. பாதி மீட்டிங்கில் இருந்துருச்சு,
25 பேர் உட்காந்துருக்காங்க, பெண்கள் ஆண்கள்லாம் சேர்ந்து. இப்போ எல்லாம் ப்ரொஃபஸர்ஸ். அவர் என்னையே பார்க்குறாரு இருந்துச்சு. அந்த அம்மாளுக்கு 50 வயசு, எனக்கு 50 வயசு. என்னையே பார்க்குறாரு. எனக்கு அப்படியே நின்றுட்டேன் நான். அங்கே இருந்தவங்களாம் கேட்டாங்க, என்னம்மா அவர் கிளாஸ் எடுத்துகிட்டு பார்த்து. அப்புறம் தான் ஒரு மாதிரி ஷாக்காகி ஆளுவ ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது, ஏதோ ஒரு காரணத்தினால் அவங்க என் மேலே ஈடுபாடு காட்டியிருக்காங்க. நான் ஈல்டு ஆகலை, நான் அதை கவனிக்கவே இல்லை. அதில் என் மேலே வந்த கோபத்தை அதாவது அந்த ஆசையை வேறு மாதிரி காட்டினாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஆணுக்கு நடக்கக்கூடியது. அப்போ நான் வந்து அந்த டைமில் நான் வந்து ஒரு என்னுடைய மேடத்துக்கிட்ட நான் சொன்ன ஒரு உதாரணம் என்னென்னா, கிளார்க் கேபிள்னு ஒரு ஃபேமஸ் ஹாலிவுட் ஆக்டர், கிங் ஆஃப் ஹாலிவுட்னு பேர். ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார். ஒரு பொண்ணு ஏற்ற அப்படியே ஒரு டேபிளில் உட்காந்துருக்கு. போய் நேராக போய் அந்த ஹோட்டல் மேனேஜர்கிட்ட, கிளார்க் கேபிள் எனக்கு தொந்தரவு பண்ணுறாங்க. என்னம்மா இப்படி சொல்கிறீங்க, பாருங்கள் உட்காந்துருக்கேன், எனக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க. மேனேஜர் போய், சார் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், அந்த பொண்ணை நீங்கள் இப்படி தொந்தரவு பண்ணுறதா அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கிளார்க் கேபிள், ஐயோ அவங்க உட்காந்துருக்கிறத கூட நான் பார்க்கல, நான் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், நான் பார்க்கக்கூட இல்லையான்னு. என்னமோ பார்க்கக்கூட இல்லை, அது தாங்க தொந்தரவாக இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் விதிவிலக்காக இருக்குது. இது எங்கேயாச்சும் எல்லாமே வந்து ஆர்குமெண்ட்டாக வரலாம், இதெல்லாமே ஆர்குமெண்ட்டாக வரலாம். அன்னைக்கு ப்ராசிக்யூட்டர் தரப்பில் ஒழுங்கான வாதம் வைக்காமல் போனால் இவங்க விடுதலை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த குற்றவாளிகளில் அருளானந்தம் உட்பட ஒரு 3 பேர் அதிமுகவில் இருந்ததும் வரலாறு. அவங்க அதுக்கப்புறம் நீக்கப்பட்டாங்க. நான் கட்சி விவசாயத்துக்கெல்லாம் நான் போகலை. செல்வாக்கான மனிதர்கள் போது ஏதோ ஒரு அவங்க பின்னணியில் ஒரு பெரிய ஆளுங்க இருக்கிறதுனால தான் நடக்குது. வீடியோ எடுக்கிற அளவுக்குள்ள அவங்க இருந்திருக்காங்க இல்லைங்க, அதெல்லாம் யோசிக்கணும் இல்லை. பெண்கள் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால இது கேஸ். இதே வந்து ஒரு பாஜக அவனுடைய தலைவர் ஒருத்தர் வந்து பெண்களோட இருக்கிற வீடியோவை அவங்க கட்சிக்காரரை வெளியிட்டாங்க, அதில் கேஸே வரலையே. ஏன்னா அதை பாதிக்கப்பட்ட பெண்கள் யாருமே வந்து பாதிக்கப்பட்டோன்னு கேஸ் கொடுக்கல. அங்கே கேஸ் இல்லை, இங்கே கேஸ் கொடுத்துட்டாங்க. அதனால் இந்த பெண்கள் சைடில் ப்ராசிக்யூஷன் தரப்பு ஸ்ட்ராங்காக நின்றுச்சுன்னா இவங்க வெளியே வர்றது கஷ்டம். ப்ராசிக்யூஷன் அந்த நேரத்தில் அரசியல் மாற்றங்கள் அது இதெல்லாம் வந்ததுன்னா என்ன ஆகுங்கிறதெல்லாம் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் முன்வைக்கப்படுது. இதுவே இந்த பாதிக்கப்பட்டவங்களில் செல்வாக்கு இல்லாமல் சமூக ரீதியான பெரிய பின்புலம் இல்லாமல் இருந்திருந்தால் இந்நேரம் என்கவுண்டர் பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு வெயிட்டான ஆளுங்கிறதுனால தான் அரசு கூட தயங்கி இருந்திருக்கலாம், அதுவும் இருந்திருக்கலாம். அதெல்லாம் இந்த கேஸ் வந்து இது இப்போ வந்து அவங்க அப்பீல் போனாங்கன்னா அது மறுபடியும் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசினோம்னா சப்ஜுடிஸ் ஆகலாம். அதனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இந்த கேஸு வந்து எப்படி வேணாலும் போகலாம். அப்பீலுக்கு போகிற நேரத்தில் நம்முடைய நாட்டு சூழ்நிலை எப்படி இருக்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்குது. ஏன்னா ஒரு சமீப காலமாக நீதிமன்றத்து மேலே நமக்கு நம்பிக்கை வந்திருக்குதுங்கிறது வேறு, அன்னைக்கு சூழ்நிலையில் என்னவாக இருக்குங்கிறது நமக்கு தெரியலை. கடைசி அதான் அந்த பெண்கள் வந்து ஒரு குற்றம் சாட்டினத்துக்கு நான் சொன்னேன், ஒரு ஆணை வந்து அவ்வளோ சுலபமாக இது பண்ணி காயின் பண்ணி இது பண்ண முடியாது, நிரூபிக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. நீங்கள் அதை ஒரு செக்ஸாலஜிஸ்டுக்கு முறையில் நான் சொல்கிறேன். இதில் கூட்டு பாலியல் இருக்குது, இவங்க வந்து வீடியோ எடுத்திருக்காங்க, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆதாரங்கள் நிறையா இருக்குது. அதை தாண்டி வர்றதுங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. நான் வழக்கமாக நம்ம ஒரு ஆண் பக்கத்தில் வந்து சில இதை விதிவிலக்கு இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் நடந்தது அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டு தப்பிக்கிறதுக்கு முடியும்னு பார்த்தீங்கன்னா வீடியோ ஆதாரம். ஆமாம், பொள்ளாச்சி அட்டாக் பாய்ஸ்னு வாட்ஸ்அப் குரூப் வச்சு அதில் வீடியோலாம் ஷேர் பண்ணிட்டு வந்துருக்காங்க. வீடியோ வந்து உண்மையான வீடியோங்கிறது இருந்ததுன்னா எல்லா இடத்துலையும் இதே நீதி தீர்ப்பு கிடைச்சதுன்னா நான் ஆச்சரியம். இதில் கடந்த காலத்தில் பொள்ளாச்சி எஸ்பியாக இருந்த பாண்டியராஜன் வந்து அந்த பொண்ணுடைய பேரையெல்லாம் குறிப்பிட்டு சொன்னதெல்லாம் சர்ச்சையானுச்சு. அப்போ அந்த பாதிக்கப்பட்ட சாட்சியங்கள் வந்து ஒரு இடத்துல வர்றதோ அல்லது அது சம்மந்தமான சாட்சியம் சொல்கிறதோ இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது. இல்லை, அது இந்த விஷயத்தில் பெண்கள் வராமல் இருந்ததுக்கு காரணமே அந்த இந்திராங்கிற படத்தில் கிளைமேக்ஸில் தான் வரும். ரேவதியெல்லாம் நடித்த படத்தில் அவன் ஒரு தடவை தான்டா கற்பழிச்சான். நீ கோர்ட்டில் நின்றுக்கிட்டு 1000 தடவை அந்த பெண்ணை பற்றி கேட்டு 1000 முறை நீ கற்பழிச்சிருக்கேன். அதுதான் அதனால தான் யாரும் தொலைகிட்ட சனியை விட்டுரு அதோட போகட்டுங்கிற மாதிரி போகிறாங்க. ஆனால் இன்றைக்கி பார்வைகள் வேறு மாதிரி இருக்குது. உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு சீரியலில் ஒன்று பார்த்துக்கிட்டு இப்போ நிறுத்திவிட்டு பார்க்குறதில்ல, தன்னை யார் கற்பழிச்சாங்கிறதே தெரியாமல் தெருவில் போகிறவரெல்லாம் பார்த்து நீ கற்பழிச்சான்னு கேட்டுக்கிட்டு இருப்போம் ஒரு சீரியலே வருது. இன்றைக்கி அந்த அளவுக்கு கற்பழிப்புங்கிறது இன்னும் ஹோட்டலில் போய் காபி குடிக்கிற மாதிரி அந்த சீரியலில் காட்டுறாங்க. அந்த அளவுக்கு போயிட்டுருக்குது, பெண்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அந்த தீர்ப்புகள் அதாவது அப்பீல் வந்து கேட்கும்போது சமூக மாறுபாடுகள் என்னவாக இருக்குதுங்கிறதெல்லாம் வேறு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து பல விஷயங்கள்லாம் வந்து பெண்களுடைய பார்வை வேறையாக மாறிடுது. இந்த தீர்ப்பு வந்து எங்கள் காலத்து தீர்ப்பு.
எங்கள் காலத்தில் இருந்த நியாயங்களும் எங்கள் காலத்தில் இருந்த சட்டங்களின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு. அப்பீலுக்கு போகும்போது அன்னைக்கு இருக்கிற சட்டங்களும் நியாயங்களும் என்னவா இருக்குதுங்கிறத பார்த்து தான் அந்த இதுக்கு ஏதோ இந்த பெண்கள் என்ன மனநிலையில் இருக்காங்கங்கிறதெல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதில் மரண தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் பலரது கோரிக்கையாக இருந்துச்சு. இந்தியா சமீப காலமாக மரண தண்டனைலாம் குறைச்சிக்கிட்டே வரும். மரண தண்டனை வந்து விஷயத்தை முடிச்சிருங்க, இது அவங்கள வந்து வாழ்நாள் பூரா அச்சிக்கப்படுத்தும். உண்மையிலேயே மரணம் கொடுத்துருந்தா அவங்களுக்கு விடுதலை மாதிரி நான் நினச்சிருப்பேன். இது எவ்வளோ கேவலம் தெரியுங்களா? அந்த குடும்பம் எவ்வளோ அச்சிக்கப்படும். அப்போ தெரியுமில்ல, அவங்க பையன்தான் இந்த பொண்ணுங்களை கெடுத்துக்கிட்டு போனானே அவங்க பையன்தான் அப்படிம்பாங்க. அதை கேட்டு கேட்டு அந்த குடும்பம் என்ன எவ்வளோ நாசம் ஆகும். மரண தண்டனை கொடுத்துட்டா கொஞ்ச நாள் மறந்துடுவாங்க. இந்த இவங்க உயிரோடு இருக்கிறவங்க அந்த பையன் என்ன வெளியே வந்தானா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை பேசுவாங்க. இப்படி எல்லாம் பண்ணி மாட்டிக்கிட்டானே. இதை விட சித்திரவதை என்னங்க இருக்குது? ஆனால் அதெல்லாம் இவங்க சிறையிலேயே செல்வாக்காக தான் இருப்பாங்க, நல்லா தான் இருக்காங்க. அதில் என்ன தண்டனை இருந்தாலுங்க இந்த மேட்ரு வந்து ஊர் பூரா பேசும்போது அது எப்படி சமாளிக்க முடியும்? நீங்கள் எப்படி சமாளிக்க முடியும்? சமூக பார்வையில் இன்றைக்கி வரலாம் சீரியல்லாம் கூட அதை நியாயப்படுத்திட்டு போகிற. அதான் நான் சொன்னேன், என்னை கற்பழிச்சவன் யாருன்னு கேட்குறத ஒரு ஹீரோயின் வந்து கேட்குற மாதிரி கதைகள்லாம் எழுதுகிற அளவுக்கு கதாசிரியர்கள் வளர்ந்துட்டாங்க. சீரியலும் அந்த அளவுக்கு போயிருக்குதுங்கிற அளவுக்கு இருக்கும்போது அன்னைத்து சூழ்நிலையில் என்னவாக இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் இதெல்லாம் இன்றைக்கி கொடுத்துருக்கிற இந்த தீர்ப்பு வந்து எங்களுடைய பார்வையில் வந்த தீர்ப்பு தான், எங்கள் காலத்து தீர்ப்பு தான் கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு இதை வந்து இப்போ திருப்பி வந்து கேட்கும்போது என் பையன் யார் தெரியுமா, 10 பேர்த்த கற்பழிச்சவன்னு கூட சொல்லலாம். அது பெருமையாக சொல்கிற அளவுக்கு காலம் மாறுங்கிறீங்க. ஒரு தலைவர் சொன்னார் இல்லையா, 7 முறை கருச்சதவை செய்திருக்கேன்னு ஒரு பெருமையாக பேசினார்ல, அதெல்லாம் இருக்குது இல்லை நம்ம ஊரில். இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும், காலம் எப்படி மாறி போயிருக்கு, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதெல்லாம் அப்பீலுக்கு வரும்போது அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் தீர்ப்புகள் மாற்றப்படலாம், வேறு பார்வைகள் வரலாம். இல்லை அரசியல் அழுத்தம்லாம் இருக்கும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். நான் சொன்னது பூராமல் அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்களுடைய மனநிலை மாற்றத்தையே நம்ம எடுக்கிறோம். அதுக்கப்புறம் அரசியல் இதெல்லாம் கண்டிப்பாக இதில் இல்லாமல் இருக்காது. ஒரு வீடியோ எடுக்கிற அளவுக்கு அந்த பசங்க பிளான் பண்ணி கொண்டு போகிறாங்கன்னாக்கா அதெல்லாம் செல்வாக்கு இருந்ததுனால தானே. மாட்டினாலும் நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஆள் இருக்காங்கிற தைரியத்தில் தான் அவங்க போயிருப்பாங்க, இல்லாட்டி போயிருக்க மாட்டாங்க. இப்போ இந்த வழக்கு விசாரணைங்கிறது இனிமே நடக்க வாய்ப்பு இல்லை. அப்போ இதை வச்சே தான் மீண்டும் மீண்டும் அப்பீலுக்கு போகும்போது திருப்பி ரீஓப்பன் பண்ணலாம். இதில் வந்து ரீஓப்பன் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா போலீஸ்லேருந்து சிபிசிஐடிலேருந்து சிபிஐ வரைக்கும் விசாரித்த வழக்கு இது. அதுக்காக சிபிசிஐடியில் ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னென்னா, சிபிசிஐடிக்கு கூட ஒரு தீர்ப்பு வர்ற அளவுக்கு அந்த சிபிசிஐடி கேஸை நடத்திக்கிறது தான் வரலாற்றிலே அது ஒரு முக்கியமான விஷயம். கடைசியாக சிபிஐ தான் அதை விசாரிச்சு முக்கியமான விஷயம். நீங்கள் சொல்ல சிபிஐ கிட்ட கொடுத்து ஒரு வழக்கு கூட தீர்ப்பு வந்ததில்லை தெரியுமில்ல. இந்த வழக்கு கடைசியாக விசாரித்தது சிபிஐ தான். அதான் சொல்கிறேன், சிபிஐயில் கொடுத்தா சிபிஐ கூட சில சமயங்களில் தீர்ப்பு வரலும் கொண்டு போவோங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரமாக மகிழ்ச்சியாக இருக்குது. சிபிஐயில் கொடுத்தா கூட கேஸுக்கு தீர்ப்பு வரும்னு தெரியுது. இப்போ இது திமுகவினர்லாம் பட்டாசு வெடித்து கொண்டாடிட்டு வராங்க. இது திமுக அரசுக்கு கிடைத்த வெற்றி. 2021 காலகட்டத்திலலாம் பொள்ளாச்சி ஜெயராமன் ஸ்டாலின் வந்து பிரச்சாரத்தில் கூட இந்த பொள்ளாச்சி வழக்கை பற்றி பேசக்கூடாதுலாம் சொன்னார். இப்போ அதிமுகவினர் சம்மந்தப்பட்ட இந்த வழக்கிலேயே தீர்ப்பு இப்படி கிடச்சிருக்கிறது. திமுகவுக்கு கிடைத்த வெற்றியாக அவங்க கொண்டாடுறாங்க. நடத்தினாங்க இந்த கேஸை. அவங்க அதிமுக இருந்தபோது அந்த கேஸ் நடக்கலையே, வழக்கே போடலை. ஸ்டாலின் அப்போவே வந்து சொன்னார், எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது சொன்னார், அந்த வீடியோவில் அந்த பெண்கள் கதறில் பார்த்தா கஷ்டமாக இருக்குதுன்னு இப்போ அசம்பிளிலேயே பேசினார். அவங்க தானே முன்னெடுத்தாங்க அதை. அதனால் இந்த தீர்ப்பு வந்து ஒரு நியாயம் கிடைச்சிருக்கும் போது திமுக வெற்றி சந்தோஷப்படுறதுல தப்பு என்ன இருக்குது? சில பெண்கள் கூட சோசியல் மீடியாவில் இந்த பொண்ணுங்க மேலே தப்பு, யாரை நம்பணும்னு தெரியணும், இவங்க ஏன் அவங்கள நம்பி போனாங்க அப்படின்னு பிற்போக்குத்தனமான சில கருத்துக்கள்லாம் சொல்கிறாங்க. அதை நம்ம ஜட்மெண்ட்டுக்கு கொடுக்க முடியாது. இவங்க ஏன் போனாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இல்லை அப்படி கேள்வி கேட்குறதே தப்பு. தான் வந்து ப்ராசிக்யூஷன் தரப்பு வந்து தெளிவாக இது பண்ணணும். இப்போ இந்த தீர்ப்பை நம்ம படித்தா தெரியும், ப்ராசிக்யூஷன் தரப்பு என்னென்ன குற்றங்களை வச்சாங்க, பெண்கள் ஏன் அங்கே போனாங்கங்கிறதுக்கான விளக்கங்கள் அதில் இருக்கும். இருந்ததுனால தான் இந்த தீர்ப்பு வந்துருக்குது. இது வந்து அந்த மகளிர் அணி இந்த நீதிபதிக்கு தெரிஞ்சிருக்கா, அவங்க இதை கேட்டிருக்க மாட்டாங்களா? அந்த வீடியோவில் கூட ஒரு பொண்ணு சொல்கிறாங்க, ஃப்ரெண்டுன்னு தானே வந்தனா, நீ என்ன இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஒரு படம் வந்து தெரியுமா, அஜித் நடித்த படம். அஜித் நடித்த படத்தில் இந்த பெண்கள் வந்து உள்ளே போனது வந்து வீடியோவெல்லாம் எடுத்து எல்லாம் பண்ணேன். ஏறத்தாழ இதை கேஸ் தானே இது பண்ணாங்க. நண்பன்னு உள்ளே போனேன், எல்லாம் இது பண்ணிட்டேன். அது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதனால் இன்றைக்கி அதெல்லாம் வந்து இந்த ஜட்ஜஸ் இன்றைக்கி வந்து அந்த கோர்ட்டு வந்து 6 வருஷம் நடந்திருக்குமோ இதெல்லாம் வந்து அந்த வாத பிரதிவாதங்கள் நடந்து தான் இருக்கும்.
தீர்ப்பை முழுசாக பார்த்தா தெரியும். இந்த கேள்வி கேட்குறாங்களே, இந்த பெண்கள் ஏன் போனாங்கன்றதுக்கான விளக்கங்களை அவங்க கொடுத்துருப்பாங்க, ப்ராசிக்யூஷன் தரப்பில் கொடுத்துருந்தா அதை ஏற்றுக்கிட்டு தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கோம். அப்போ கூட சென்னை ஹைகோர்ட் இந்த வழக்கை சீக்கிரம் முடிங்கன்னு சொன்னதுனால தான் 2 மாதத்தில் தீர்ப்பு வந்திருக்கு அப்படிங்கிற கருத்தும் சொல்லப்படுது. இழுத்து அடித்தாங்க. எனக்கு தெரிஞ்ச சிபிஐயில் போன கேஸு முதலவையில் சிக்கின மாதிரிம்பாங்க. அது போனவன் போனான்ட்டின்னு போயிடுன்னுவாங்க. சிபிஐ கேட்குறது அதுக்கு தானே. அதுக்கிட்ட போச்சுன்னா கதை பிடிச்சி அப்புறம் அடுத்த ஜென்மம் தான். ஆச்சரியமாக இருக்குது. 6 வருஷத்துக்குள்ளார தீர்ப்பு வந்திருக்குது. ஒரு தீர்ப்பே வந்திருக்குது. சிபிஐ விசாரிச்சு தீர்ப்பு வந்திருக்கிறது. சிபிஐக்கு அடித்த ஒரு சிபிஐ மேலே ஒரு சிபிஐ கூட கேஸை தீர்த்து வைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நம்பிக்கை. ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்துக்கு கருத்துக்கு நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.